ஒரு வாரமா விஜய் மீது எனக்கு அபரிய மிதமான நம்பிக்கை வருது. ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீன்ட்டார். வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனாவுடைய பழைய நண்பர் சபரீஷ் சொல்லிட்டாராம், ஆதவ அர்ஜுனா ஓட்டே வாங்கக்கூடாது, ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆதவ அர்ஜுனா ஓட்டே வாங்க டெபாசிட் போகணுமியா. விஜய் கூடிய அந்த பரப்புரை போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, சில இடத்துல அதை கேன்சல் பண்ணுறாங்க, அவங்க பாதுகாப்பாக கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்க தான் போகிறாரு. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக பெரிய அது பணம் கொடுக்காம வர ஓட்டு, அது பணம் கொடுக்க வேணாம், பணம் கொடுக்காம வர வாக்கு. இப்போ விஜய் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க கண்டிப்பாக பணம் கொடுக்க வேண்டான்ட்டு அதுதான் இப்போ திமுக அதிமுகவை விட விஜய் தான் இப்போ உயர்ந்து நிற்கிறார். பூக்கடை விஜய் அவர்கிட்ட மக்கள் போய் கேட்குறான், என்னங்க இலவசம் ஒன்று கொடுக்கல, குக்கர் கொடுக்கல, ஹாட் பாக்ஸ் கொடுக்கல, பணம் கொடுக்கல, எங்கள் தலைவர் கொடுக்க வேண்டாம். எல்லாரும் கொண்டு கொட்டுறாங்களே, கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் எங்கள் தலைவர் சொல்லிட்டு மாவட்ட செயலாளர். அப்போ அந்த தில்லு இருக்கா இல்லையா, திமுக தில்லு இல்லை, அதிமுக தில்லு இல்லையா, பல ஆயிரம் கோடி தெளி வச்சிருக்காங்க. உதயநிதி சொல்லிட்டாரா, ஓட்டுக்கு 10,000 கொடுத்துறாங்க. எங்க 10,000 ரூபா எத்தனை மூட்டை வேணும்? எங்க தொகுதி பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் நேரு கூட சொல்ற 10,000 ஓட்டை கொடுத்துரு, விஜய் டெபாசிட் போய் ஓடணும். எங்க திருச்சி கிழக்கு நீ பாத்துக்க, இங்க நான் பாத்துக்க, பெரம்பூர் நான் பாத்து. ஆமா மச்சான் ஏதை பாத்துக்கிறாரு, வில்லிவாக்கத்தை பாத்துக்கிறாரு. புஷி எவனை கணக்கிலேயே எடுக்கல. புஷி நினைச்சா ஓட்டு 2,000 கொடுக்க முடியும். பணம் கொடுத்து எனக்கு தகவல் வந்ததுன்னா நான் வேற மாதிரி ஆயிடும். ஆதவர்ஜனா உட்பட பணம் ஆதவர்ஜனா பணம் மூட்டை கொட்டிடுவான். சொன்னால் ஆனா கொடுக்க மாட்டாரு. விஜய் கொடுக்காம ஜெயிக்கணும், அதுதான் நமக்கான தகுதி. இது பாராட்டக்கூடிய தகுதியா இருக்கு. இப்போ அண்ணன் திருமாவர்களுடைய செயல்பாடுகள் மூலமா நீங்க சொல்றது தலித் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க சொல்லிட்டு, இப்போ தலித் மக்களுடைய அதிருப்தி இருக்கும்போது அந்த வாக்கு யாருக்கு போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. யாருக்கு சார்? விஜய்க்கு போய் தலித் மக்கள். ஆமா விஜய் நம்புறாங்களா? ஆமா நம்புறேன். விஜய் அவர்களுக்கு வந்து திரைத்துறை சார்ந்தவங்க வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க ஒரு தகவல் வந்தது, உண்மையா சார்? திமுகவுக்கு பயந்து கொஞ்சம் பம்மிட்டு இருந்தாங்க. திமுக பலவீனமடைய அந்த சக்தி வெளியே வரத்தான் செய்யும். விஜய் ஜெயிச்சிருவாரோ, அதிகாரம் வந்துருமோ? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகாக விஜய் அவருடைய அந்த அரசியல் பயணம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது? மக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கு எப்படி உண்டாகும்? இல்லை, ஒரு வாரமா விஜய் மீது எனக்கு அபரிய மிதமான நம்பிக்கை வருது. ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீன்ட்டார். இந்த இப்போ இதில் ஆதவ அர்ஜுனா நிற்கிற வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனாவுடைய பழைய நண்பர் சபரீஷ் சொல்லிட்டாராம், ஆதவ அர்ஜுனா ஓட்டே வாங்கக்கூடாது, ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆதவ அர்ஜுனா ஓட்டே வாங்க டெபாசிட் போகணுமியா. நான் சினிமாக்கார எவனையுமே நம்ம மதிக்கிறதில்ல. ஏன்னா 200 கோடி வாங்கிட்டு ஒரு நாய்க்கு பிஸ்கட் கூட போட மாட்டான். இவ்வளோ கோடி பணம் வாங்கினானு இல்லை. கொரோனா காலத்துல சோறாக்கி போட்டானா இல்லை. ரஜினி கல்யாணம் திறந்து இல்லை, எதுவுமே இல்லை. செத்து போனா கூட திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் பொண்டாட்டி சொல்லுவா, நீ டிரைவர்கிட்ட பேசக்கூடாதுப்பா, டிரைவர் ஐயா எனக்கு உடம்பு சரியில்லையா, காய்ச்சல் குளிர். ஒரு டிரைவரு தன்னுடைய மனைவிக்கு கேன்சர் பேஷண்ட்டு அழுகிறான், 6,000 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு 3 நாள் ஆச்சான். யார் இந்த லதாடு கேட்குறாரு, கொஞ்சம் பணம் கொடுங்க. உங்களுக்கு எதுக்கு பணம்? எல்லாம் தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு பணம்? நீங்கள் பணம்லாம் கேட்காதீங்க. யாரோ டிரைவரை கேட்டிருப்பான், அவனை வேலையை விட்டிக்கிறேன். இதுதான். அப்போ இந்த ஆள் முதலமைச்சரான விளங்குமா அது நாடு? இப்போ விஜய் முதலமைச்சர்னு வச்சுக்கோங்க. விஜய் முதலமைச்சர்னா திரிஷாட்ட போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணா எல்லா ஃபைலும் வந்துடும். 100%. இன்னொன்று இல்லை, எதுக்காக இப்போ விஜய் கூடிய அந்த பரப்புரை போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, சில இடத்துல அதை கேன்சல் பண்ணுறாங்க, அவங்க பாதுகாப்பாக கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்க தான் போகிறாரு. 10% வாங்குவார். அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா பெரிய அது பணம் கொடுக்காம வர ஓட்டு, அது பணம் கொடுக்க வேணாம், பணம் கொடுக்காம வர வாக்கு. விஜய் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க கண்டிப்பா பணம் கொடுக்க வேண்டான்ட்டு அதுதான். இப்ப திமுக அதிமுகவை விட விஜய் தான் இப்ப உயர்ந்து நிற்கிறார். 2வது ஈரோடு கிழக்கு பெரம்பூர் மாவட்ட செயலாளர் பூக்கடை விஜய் அவர்கிட்ட மக்கள் போய் கேட்குறான், என்னங்க இலவசம் ஒன்று கொடுக்கல, குக்கர் கொடுக்கல, ஹாட் பாக்ஸ் கொடுக்கல, பணம் கொடுக்கல, எங்கள் தலைவர் கொடுக்க வேண்டான்ட்டு.
எல்லாரும் கொண்டு கொட்டுறாங்களே, கொட்டிட்டு போறாங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் தலைவர் சொல்லிட்டார். எங்க பெரம்பூர் பூக்கடை விஜய் நீங்க சொல்றது யாரும் தெரியுதுங்க, மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளர். அப்போ அந்த தில்லு இருக்கா இல்லையா, திமுக தில்லு இல்ல, அண்ணா திமுக தில்லு இல்லையா, பல ஆயிரம் கோடி தேடி வச்சிருக்கான். பல ஆயிரம் கோடி தேடி வச்சிருக்கான். அதே போல நீங்க உதயநிதி சொல்லிட்டாரா, ஓட்டுக்கு 10,000 கொடுத்துறாங்க. எங்க 10,000 ரூபா எத்தனை மூட்டை வேணும்? எங்க தொகுதி? பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் நேரு கூட சொல்ல 10,000 ஓட்ட கொடுத்துரு, விஜய் டெபாசிட் போய் ஓடணும். எங்க திருச்சி கிழக்கு நீ பாத்துக்க, இங்க நான் பாத்துக்கிறேன். பெரம்பூர் நான் பாத்துக்கிறேன். ஆமா, மச்சான் எதை பாத்துக்கிறாரு? வில்லிவாக்கத்தை பாத்துக்கிறாரு. புஷி எவனை கணக்கிலேயே எடுக்கல. புஷிய எவனை கணக்கிலேயே எடுக்கல. புஷியால தேராது. ஏன்னா அங்க முதல் ரவுண்டு முடிச்சு வச்சுட்டாரு. யாரு? விந்தியாவும் சத்யாவும். அப்போ அங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியும். இப்ப இவங்க ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் திமுக கொடுத்தா கூட விஜய் ஜெயிச்சு வராங்க. ஜெயிக்கிறாரா தோக்குறாரான்னு தேர்தல் முடிஞ்சு பார்ப்போம். ஏன்னா இந்த தேர்தலில் அதிமுகவை விட திமுக தான் ஃப்ரண்ட்ல நிற்குது. 200 தொகுதிகளில் 2,000 ரூபாய் கொடுத்து முடிச்சாச்சு. 2,000 ரூபாய் கொடுத்து முடிச்சாச்சு. அதாவது எனக்கு ஒரு நண்பர், ஒரு பத்திரிகை நண்பர் ஃபோன் பண்ணாரு. தங்கமணி, எடப்பாடிக்கு அடுத்து வேலுமணி தங்கமணி தான் இல்லையா? அவர் தொகுதியில் கொக்கு பாலுன்னு ஒருத்தர், அவர் சுயேட்சையாக 40,000 ஓட்டு வாங்கினார். ஒரு பெரிய மில்லு ஓனர், ஸ்பில்லிங் மில்லு ஓனர். 2,000 கொடுத்து முடிச்சிட்டார். இவங்க ஆளு 500 ரூபா எடுத்துட்டு போயிருக்காங்க. யாரு? கொக்கு பாலு திமுக வேட்பாளருங்க. 2,000 ரூபா கொடுத்து முடிச்சிட்டாரு. இப்ப 2வது ரவுண்டு போகணும்னு முடிவு பண்ணி இப்ப 2வது ரவுண்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த தொகுதி அமைச்சரா இருந்தவர் தங்கமணி. எடப்பாடிக்கு அடுத்து தங்கமணி வேலுமணி தானே. அப்ப 500 ரூபா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓடி இந்த பக்கம் வராது. ஏன்னா அடையாளமே தெரியாத எங்களுக்கு 2,000 கொடுத்துட்டு 2வது ரவுண்டு வந்துட்டு இருக்கிறான். நீ இப்பதான் 500 உள்ள வந்துடாத. இப்போ ஐயா எடப்பாடி போன் பண்ணி இப்படி ஆகி போச்சே அப்படின்னாப்லையா, யோ நீ ஒரு 5,000 கொடுத்துட்டு வா. ஏங்கிட்ட ஏதுங்க 5,000? 1 லட்சம் கோடி வச்சிருக்காப்புல தங்கமணி. நிலக்கரி பர்ச்சேஸ் பண்ற அமைச்சருங்க. மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தார்ல. நான் நினைச்சேன் தங்கமணியோட வேலுமணி தான் அதிகமா இருந்தாங்க. 2 பேரும் ஈக்குவலா, 2 பேரும் பாஜக ஆளுகள். நீங்க செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சரா ஆன உடனேயுமே 3 லட்சம் டன் நிலக்கரியை காணன்னு ஒரு அறிக்கை வந்து பேப்பர்ல இருக்கு, கட்டிங் எடுத்து பாருங்க. 3 லட்சம் டன் நிலக்கரியை காணன்னு வாங்காமைய கப்பல் வந்த மாதிரி கணக்கில் காசை எடுத்துட்டாங்க. இதை சொன்ன உடனே அவருக்கு 1 லட்சம் டன், 1 லட்சம் டனுக்கான காசை கொடுத்து ஆஃப் பண்ணியாச்சு. யார? செந்தில் பாலாஜி, மின்சாரத்துறை அமைச்சர் அவரு. அப்போ 500 ரூபா எடுத்துட்டு போயிருக்கு. அவர் ஸ்டைல் எப்படின்னா, கோயில் வேணா டொனேஷன் கேட்டானா அழுக்கு நோட்டு, கிழிஞ்ச நோட்டு கொடுப்பார். எனக்கே அந்த அனுபவம் இருக்கு. அவர் அமைச்சராக இருந்த பொழுது நான் விளம்பரம் வாங்குவேன். 15,000 ரூபா ஒரு முழு பக்கம் விளம்பரம். 2011-16 கால ஜெயிலில் உயிரோடு இருக்கும் போது 5,000 முதல்ல கொடுப்பாரு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் 5,000 கொடுப்பாரு. அவ்வளவு கஞ்சன். ஆமா, உண்டா நம்பர் கஞ்சன். அதாவது இதுல சமுக்காலத்தில் வடிகட்டின கஞ்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அதுல கஞ்சன். கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் போய் கேட்டால் கிழிஞ்ச நோட்டு, அழுக்கு நோட்டு, 3ஆம் படிச்சது 7ஆம் படிச்சது எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சார். நீங்கள் திருச்சி கிழக்கு விஜய்க்கு ரொம்ப சாதகமாக இருக்குது, அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் உள்ள வந்துட்டாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் திமுக ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க. அப்படி கொடுத்தாலுமே அவர் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவது என்பது உறுதியாகுதா? ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி, இதை வெற்றி பெற்று உள்ள வந்துட்டாருன்னு சொல்லி. அப்படிதான் இது என்னுடைய கணிப்பு. ஆனால் வர்ற செய்தி உதயநிதி விஜய தோற்கடி, நீங்க அமைச்சர், நீங்க ஜெயிக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. யாரு ஜெயிக்கூடாது? விஜய் ஜெயிக்கூடாது. இப்படி ஒரு ஈகோ பிரச்சனை. ஆமா ஆமா ஆமா, வந்துடவே கூடாது. அப்போ நேரு என்ன பண்ணுவாரு? ஓட்டுக்கு அது ரொம்ப அடித்தட்டு மக்கள் வசிக்கிற பகுதி, ரொம்ப வறுமை கூட்டு கீழே விளிம்பு மக்கள், காய்கறி மூட்டை தூக்குறது, வண்டி இழுக்கிறது, இப்படியான பகுதி அது. அப்போ அங்கே 10,000 பெரிய வேலை செய்யும். 10,000 நேருவை பொறுத்த வரைக்கும் டோக்கன் கொடுத்த மாதிரி ஆர்கே நகர்ல. அப்போ இது பெருசா வேலை செய்யும். ஆனா விஜய் நான் பணமே கொடுக்க மாட்டேன்ட்டேன். இது ஒரு ஆரோக்கியமான பார்வையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல பூக்கடை விஜய் தலைவர் பணம் கொடுக்க மாட்டான்ட்டாரு, இலவசம் கொடுக்க மாட்டான்ட்டாரு. எதுவுமே நாங்கள் கொடுக்கல, விருப்பம்னா ஓட்டு போடுங்க, இல்லைன்னு விடுங்க.
இல்ல அது அப்படிதானே இருக்கணும், அதுதானே சரியான ஒண்ணு. டி நகரில் 3 ரவுண்டு கொடுத்து முடிச்சிட்டாரு சத்யா. குக்கரு, ஹாட் பாக்ஸு, பீட் பாக்ஸு, என்னென்ன சட்டி மூட்டை சாமான் இருக்கோ எல்லாம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2000 போய் சேர்ந்துருச்சு. இப்போ 2வது ரவுண்டு ஓடிட்டு இருக்கு விந்தியாவும் சத்யாவும். அப்போ இந்த சூழலில் புஷி நினச்சா ஓட்டு 2000 கொடுக்க முடியும். பணம் கொடுத்து எனக்கு தகவல் வந்ததுன்னா நான் வேற மாதிரி ஆயிடும். ஆதவர்ஜனா உட்பட பணம் யார் ஆதரவு பணம் மூட்டையை கொட்டிடுவான் சொன்னால். ஆனா கொடுக்க மாட்டாரு. விஜய் கொடுக்காம ஜெயிக்கணும், அதுதான் நமக்கான தகுதி. இது பாராட்டக்கூடிய தகுதியா இருக்கு. இப்ப எடப்பாடி கதை அதே தான். எடப்பாடிட்ட முன்னாள் அமைச்சர்கள்லாம் பொட்டி எடுக்கவே மாட்டேங்கிறான். இப்போ ஃப்ரண்ட்ல நிக்கிறது திமுக தான். பணம் கொடுக்கறது பணம் கொடுத்து ஜெயிச்சாச்சு. அவன் ஆல்ரெடி எல்லா இதான் விஷன் 200ங்கிறது சபரீஷனுடைய ஐடி மூளை. எது விஷன் 200 அது 2000 ஆகி போச்சு. 200 ஆரம்பம் 200 200 சீட்டு, அது 2000 ரூபா ஆகி 5000 ஆகி இப்போ 10,000 நிற்குது. மாப்பிள்ளை வந்து ஆதவர்ஜனை ஜெயிக்கக்கூடாது, பழி வாங்கியே தீரணும். திருமாட்ட போனாலும் சீட்டு கிடைக்கக்கூடாது, தானும் சீட்டு கொடுக்க மாட்டாரு. விஜய்கிட்ட போனாலும் தோக்கடிக்கணும். எப்படி மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளை, பழி வாங்குகிற மாப்பிள்ளை. இவர் என்ன நினைக்கிறாரு, தனக்கு போட்டி அந்த ஆளு கூட்டம் கூடுது, எனக்கு கூட்டமே வரலையே. உதயநிதி, நானும் சினிமாவில் நடித்தேன், நானும் ஹன்சேகாவோட நடித்தேன், நானும் நயன்தாரோட நடித்தேன், பால்டால் குடித்தேன், ஒன்றும் வரலையா. இதுதான். அப்போ இங்கே 10,000, அங்கே 5,000. இந்த தேர்தல் விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, அதிமுக எவ்வளோ ஓட்டு வாங்குது, திமுக எவ்வளோ ஓட்டு வாங்குது, இந்த மூணுமே இதை தீர்மானித்தது மக்கள் அல்ல, இவர்கள் தான் தீர்மானிக்கிறான். பணம் கொடுத்து தான் தீர்மானிக்கிறான். இதுக்கு பேர் ஜனநாயகமா பணநாயகமா? இப்போ அண்ணன் திருமாவர்களுடைய செயல்பாடுகள் மூலமா நீங்க சொல்றது தலித் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க சொல்லிட்டு, இப்போ தலித் மக்களுடைய அதிருப்தி இருக்கும்பொழுது அந்த வாக்கு யாருக்கு போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, யாருக்கு சார் போகுது? விஜய்க்கு போய் தலித் மக்கள். ஆமா ஆமா, விஜய் நம்புறாங்களா? ஆமா நம்புறாங்க. அவங்கள்ட்ட அரசியலே போய் சேரலையே, அவங்கள்ட்ட அரசியல் அம்பேத்கரே போய் சேரலையே, பெரியாரே போய் சேரலையே. 2வது சாதி ஒடுக்குமுறை அதிமுக திமுக தான் இருக்கு. ஆமா, அதிமுக திமுக தான் இருக்கு. அப்போ ஒன்றிய செயலாளர் கூட தலித்தை போட மாட்டான். அப்போ அந்த மக்கள் என்ன நினைக்கிறான், விஜய்க்கு ஒரு ஓட்டு போடுமே, ஒன்றிய செயலாளர்களாம், நகர செயலாளர்களாம், ஏதோ ஒரு பதவிக்கு வரலாம், ஒரு விசிட்டிங்கரை அடிக்கலாம், அங்கேயும் இங்கேயும் அடிக்க முடியாது, ஒரு கௌரவமா இருக்கும். அதிமுக திமுக விசிட்டிங்கரை அடிக்க முடியாது. அப்போ அவன் என்ன, அந்த மக்கள் பூரா எங்க போறான், விஜய் பக்கம் போறான். அப்போ திமுக தோற்கப்படுகிற ஓட்டு பூரா விசிக ஓட்டாத்தான் இருக்கு, வன்னியர் ஓட்டாத்தான் இருக்கு, கிறித்துவ ஓட்டாத்தான் இருக்கு. 3 பேர் ஓட்டு திமுகவுக்கு நோட்டா தான். வன்னியர் சமுதாய மக்களுடைய ஓட்டுமே விஜய் கிட்ட. ஆமா, விஜய்கிட்ட போகுது, மீதி அன்பு பண்ணிட்டு போயிருக்கு. நீங்க தமிழ்நாட்டிலேயே சினிமா எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிகமாக படம் பார்க்குற மக்களை இங்கே இருக்கிற தலித்துக்களும் வன்னியர்களும் தான். உலகம் பூரா. நான் சபரிமலைக்கு போயிருந்தேன் 95ல். நான் பெரியார் தொண்டை, இன்னொரு நடக்குன்னு போனால் அங்கே அதிகமாக வர கூட்டம் அங்கிருந்து வர கூட்டம் எங்க வட மாவட்டத்தில் வர்றதா வன்னியரும் தலித்து தான். எப்படின்னு அந்த காணாமல் போனவர்களுக்கு கூட்டம் இருக்குல்ல, இப்போ நம்ம 2 பேரும் போகிறோம், 2 பேரும் போனோம்னா அப்போ நான் கூட்டத்தில் நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டோம். போனால் அங்கே ஒரு மைக் வச்சுருக்கான், அங்கே எங்கே மேலே அங்கே போய் சொல்கிறது, என்னோடு வந்த பாண்டியன் சாமி அவர்கள் கூட்டத்தில் காணாமல் போய்விட்டார், நான் 7வது குடிக்க பார்த்துட்டு இருக்கிறேன், வந்து சேருங்க. இந்த நான் திருப்பத்தூரை சேர்ந்த, வண்ணாரப்பட்டை சேர்ந்த, போராம்பட்டை சேர்ந்த, தர்மபுரியை சேர்ந்த பிரதாப் சாமி காணாம போயிட்டாரு, பாண்டியன் சாமி காணாம போயிட்டாரு, வந்து சேர். இப்படி இந்த அறிவிப்பு வந்தது. நான் எப்போ என்னன்னா ஒரு 7 மணிக்கு கியூவில் நின்னேன், காலையில் 6-7 மணிக்கு தான் போய் சேர்ந்தேன். அப்போ அது வரைக்கும் 1000 பேர் கயிறு கட்டி வச்சிருக்கான், ஒவ்வொரு கயிறு அவுத்துட்டு உள்ளோட அப்படி கயிறு கட்டிடுறான். இப்படித்தான் கூட்டம். அப்போ காணாமல் போனவர் பட்டியல் பூராமே அங்க இருக்கிற வன்னியர்களும் தலித்து தான் அங்க காணாம போற கூட்டம். சினிமா அதிகமா தமிழ்நாட்டில் ஓடுறது எங்க, அங்கதான். விஜயகாந்த் எங்க ஜெயிச்சாரு, எம்ஜிஆர் எங்க ஜெயிச்சாரு, ரஜினி படம் எங்க ஓடுது, விஜய் படம் எங்க ஓடுது, 2 சமூகம் தான், வன்னியர் தலித் 2 பேர். விஜய் அவர்களுக்கு வந்து திரைத்துறை சார்ந்தவங்க மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு தகவல் வருது, அது உண்மையா சார்? சார், அதாவது திமுகவுக்கு பயந்து கொஞ்சம் பம்மிட்டு இருந்தாங்க. திமுக பலவீனமடைய அந்த சக்தி வெளியே வரத்தானே செய்யும். வெளியே
விஜய் ஜெயிச்சிருவாரோ அதிகாரம் வந்துருமோ சினிமாக்காரர் போறாமே முதுகெலும்பு இல்லாத கூட்டம் தான் பயந்தாங்குழி கூட்டம். இல்ல அஜித் போன்றவர்கள் வந்து இந்த விஜய் அவர்களுக்கு நான் அந்த கரூர் விஷயம் பத்தி பேசும்பொழுது விஜய்க்கு நான் நல்லதா தான் நினைப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட விஜய் ஆதரிக்கிற மாதிரி இல்ல ஒரு சினிமாக்காரன் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். ரஜினிகாந்தே எதிராக இருக்காரு. ரஜினிகாந்த் திமுகவுக்கு வாழ்நாள் அடிமையா இருக்காரு. காரணம் இந்த விளம்பரம் எல்லாம் வருது ஒண்ணு நமக்கே அதெல்லாம் இல்லைங்க. அதாவது நீங்க ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாண மண்டபத்தை காப்பாத்தி கொடுத்ததுல இருந்து பல உதவிகள் திமுக செஞ்சிருக்கு. இல்லைன்னா பல சொத்து காணாம போயிருக்கு. இல்ல அவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரம் இப்படி டைரக்டா விஜய்க்கு ஆப்போசிட்டா மாறுறாருன்னா இல்ல அது திமுக தான் காரணம். ஏன்னா திமுக ஹீல்ட் அவரை ஒத்துறா சார் ரஜினி. இல்லங்க இல்ல இருங்க அது காரணம் இருக்கு. இப்போ அந்த இடம் இருக்குல்ல ராகவேந்திர கல்யாணம், ஆமா இந்த இடம் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம். ஏமாத்தி வித்துவிட்டாங்க. யார்கிட்ட? ரஜினி பொண்டாட்டி பேராசைக்காரி. அப்போ வித்துவிட்டாங்க. வித்தோடனே அவன் கேஸ் போட்டு அதுக்கு கை விட்டு போகிற நிலைமை ஆகிப்போச்சு. உடனே திமுக காலில் போய் விழுகுறாங்க. கருணாநிதி தான் சொல்றாரு, ஐயோ ஆற்காடு அவர் ஏற்பாடியா பாரியா. அப்போ அந்த வழக்கு போட்டவரை பார்த்து பேசி அவருக்கு ஒரு நட்டையீடு கொடுத்து அதை இதை பண்ணி அதை வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி பல ரகசிய உடன்பாடு. அது திமுக விட்டு அவர் எந்த காலத்தையும் போக மாட்டார். சார் இப்போ நீங்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க என்னென்னா வந்து பொதுவாகவே இந்த சினிமா துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை அரசியல் துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலுமே ஒரு பெண்களுடைய டாமினேஷனில் வந்து அவங்க வந்து சிக்கிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும்போது லதா அவர்களை குறிப்பிட்டு சொல்கிறீங்க. விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா திரிஷா அவர்களை வந்து குறிப்பிட்டு பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பார்ப்பன சமூகத்துடைய லாபிலேருந்து வர மாதிரி இருக்கிறதா ஒரு டோன் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அது லாபி. அது ஓகே. இங்கே ஐநாவில் ஒரு பரதநாட்டியம் ரஜினியுடைய மூத்த புள்ள மகள் அனுப்பிச்சாங்க. ஓகே. அந்த பொண்ணுக்கு பரதநாட்டியமே ஆட தெரியாது. பரதநாட்டியமே ஆட தெரியாது. காரணம் அது ஒரு பெரிய லாபி. அந்த லாபி இப்போ நிர்மலா சீதாராமன் அங்கே நிதி அமைச்சராக இருக்காங்க. ஒரு ஃபோனில் அவர்கள் தொடர்பு கொள்ள முடியும். மற்ற ஆட்கள் நீங்கள் திருமாட்ட போய் சொல்லி அண்ணா அப்படின்னா நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா. இதுதான் ரஜினிகாந்த் அவர்களை அவங்க மனைவி லதா முழுமையாக கட்டுப்படுத்துகிறாங்களா? ஏங்க இதெல்லாம் 50 வருஷ கதைங்க, புதுசாக இப்போ தான் கேட்குறீங்க. லதாவை மீறி ரஜினி உட்கார எந்திரினா கூட எந்திரிக்க மாட்டார். இதே தான் விஜய்க்கு இப்போ திரிஷா கட்டுப்பாட்டுக்கு போயிட்டார். அவ்வளோதான். சரிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் நன்றி. நன்றி, வணக்கம்.